வணக்கம் சார். வணக்கம். சார் இந்த வாரத்திலயும் மார்க்கெட் வந்து ஒரு கிரீன்ல தான் ஸ்டார்ட் ஆகி கிரீன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ரிலீஃப் மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்ல இந்த புல் ரன்ன்றது இன்னும் கன்டின்யூ ஆகுமா சார்? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, கடந்த 15ஆம் தேதியிலேருந்தே வந்து மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு மோஸ்ட் ஆஃப் த டேஸு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஃப்ஐஐஸ் வந்து இப்ப நெறைய வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாரின் இது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ பொறுத்தவரைக்கும், அவங்களோட நெட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு இந்த கடந்த ஒரு 10 நாளாவே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல தான் போயிட்டுருக்கு. இது கன்டின்யூ ஆகுமா என்ன ஏதுன்றது வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இந்த இந்த ஈரான் ஈரானோட வாரோட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுனால, அது வந்து கொஞ்சம் கன்டின்யூ ஆகும் இதுக்கு மேல. அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்கிறோம். சார் க்ரூட் ஆயிலோட பிரைஸ பொறுத்தவரையும் இப்போ ஒரு சரிவுல தான் போயிட்டு இருக்கு. அந்த வார் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மென்ட்டா இருக்கட்டும், அந்த ஒப்பந்தம் வந்து வரும் அப்படின்றது ஜூன் 19ஆம் தேதி வரும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மென்ட்டா இருக்கட்டும். ஸோ அது எல்லாமே வந்து இந்த க்ரூட் ஆயிலோட பிரைஸ வந்து ஒரு அளவுக்கு சரிச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சரிவுக்கும் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் இவ்ளோ பூஸ்ட் ஆகுறது எப்படி சார் அது வந்து கனெக்டிவிட்டி ஆகுது? எப்படி பூஸ்ட் ஆகுது? எப்படி எப்படி இம்பாக்ட் ஆகுது சார்? ஸோ இப்போ இப்போ இன்னைக்கு நேத்திக்கு பார்த்தீங்கன்னா வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு $70 வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது குறையறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து பணவீக்கம் வந்து கம்மியாகும். அதாவது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாகும். ஏன்னா, உங்களுக்கு கச்சா எண்ணெய் தான் வந்து மூலப்பொருள் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு பொருட்களோட விலையும் வந்து கம்மியாகும். ஸோ இத வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து நம்ப கருதலாம். இதே மாதிரி வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நம்பளோட பொருளாதார வளர்ச்சியும் வந்து சிறப்பா இருக்கிறதுனால, உங்களுக்கு இத பாசிட்டிவா தான் பார்க்குறோம். அத தவிர பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அதனால வந்து இது வந்து நம்பளோட மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா தான் வந்து நம்ம பார்க்கிறோம். சார் அதே மாதிரி இப்போ மார்க்கெட்ட பொறுத்தவரையும் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ட் ஆச்சு அப்படின்னாலே வந்து பையர்ஸ பொறுத்தவரையும் அதிகமா என்ட்ரி குடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மார்க்கெட்டுக்கு எந்த அளவு ஸ்ட்ரென்த்த காட்டுது சார்? இது மார்க்கெட் பையர்ஸ் அதாவது எஃப்ஐஐஸ பொறுத்தவரைக்கும் இப்ப வந்திருக்கிறதுக்கூட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு நம்பளோட பொருளாதார வளர்ச்சி மித்த நாடுகள கம்பேர் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு அதிகமா காணப்படுது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. 2வது பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு வந்து இது அந்த அ நம்பளோட இதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் மொத்தமா பார்த்தீங்கன்னா, எப்போதுமே வந்து அது ஒரு 20% மேல தான் இருக்கும். இப்ப கடந்த ஒரு சில காலமா பார்த்தீங்கன்னாக்க, அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு, கிட்டத்தட்ட ஒரு 14, 15% இருந்ததுனால, இப்ப வந்து திருப்பி வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம். அதனால தான் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சது அப்படின்ற பட்சத்தில, உங்களுக்கு தங்கத்தோட விலையும் கம்மியாகும். ஸோ தங்கத்தோட விலையும் கம்மியாறதுனால, உங்களுக்கு வந்து பேசிக்கலி வந்து எஃப்ஐஐஸ் வந்து வேற எதுல முதலீடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்ல வந்து இப்ப முதலீடு பண்றதுனால, அது ஒரு ஸ்டேபிலிட்டியா நம்ம பார்க்கிறோம். மான்சூன் வந்து கொஞ்சம் அந்த மிஸ் ஆச்சு அப்படின்னாலே வந்து மார்க்கெட் பெரிய அளவுல ஃபால் ஆகுது அப்படின்னு எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன அர்த்தம் சார்? எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு? எதனால? ஸோ இப்போ பெரிய இது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ப வந்து பருவமழைய பொறுத்து தான் வந்து நம்பளோட எக்கானமி குரோத் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம் அப்படிங்கிறது தான் நம்பளோட பெரிய அ இது. அதாவது நம்பளோட அ நம்ம பொருளாதாரத்தில பெரிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 விவசாயம், 2வது வந்து சேவைத்துறை சேவைத்துறை தான் வந்து அடுத்த கட்டமா வந்து பொருளாதாரத்தில இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மழை குறையறதுனால வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த வருஷத்துக்கு உண்டான உற்பத்தி வந்து குறையுமே ஒழிய, நீண்ட கால அடிப்படையில அது வந்து ஒரு பெரிய இது ஒரு ஒரு வீக்கத்த ஒரு 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 பாதிப்ப வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த வருஷம் இந்த மாரி இருக்கு அப்படிங்கிறதுனால, நீண்ட காலம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு 3 வருஷம், 5 வருஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்காது பங்குச் சந்தைய பொறுத்தவரைக்கும். அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. சார் அதே மாரி இப்போ இந்தியாவுடைய இந்த எஃப்ஐஎக்ஸ் வந்து கன்டினியூஸா டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இத எப்படி வந்து டேக் பண்ணணும் சார்?
இந்த எஃப்ஐஎக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அதாவது 11லேருந்து 15% வரைக்கும் இருக்கும் பொழுது, அவங்க வந்து அதிகபட்சமா வாங்கலாம். இது வந்து என்ன அப்படின்னா, எவ்வளோ அதாவது குறைந்த கால அடிப்படையில உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கணிக்கிறது தான் வந்து இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ். இது வந்து 15க்கு கீழே இருந்தது அப்படின்னாக்க, இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ்ல வந்து நம்ம நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல துணிந்து வந்து முதலீடு பண்ணலாம். இதுவே வந்து ஒரு 20க்கு மேல இருக்கு அந்த குறியீடு அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் காஷியஸா ஒரு நீண்ட கால அடிப்படைன்னா அவங்க வந்து முதலீடு பண்ணலாம். குறுகிய காலம்னா ஒரு 3 வருஷம் அந்த மாதிரிலாம் முதலீடு பண்றாங்கன்னா, அதுல தவிர்க்கிறது மிகவும் நல்லது. இந்த இது வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷன் மூவ் ஆகுமா? அப்படின்னா, அதுக்கு எந்த விதமான இதுவும் இது வந்து குடுக்காது. பட் ஒரு வாலட்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து இது குடுப்பாங்களே ஒழிய, இத பேஸ் பண்ணி வந்து முதலீட்டு முடிவுகள் அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல எடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப பதற்றம் இல்லாத நிலை அப்படின்னா, ஒரு 15க்கு கீழ இருந்ததுன்னா, பதற்ற நிலை இல்லாம இருக்கும். இது வந்து ஒரு 20க்கு மேல இருந்ததுனாக்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான வாலட்டாலிட்டி இருக்கும். மார்க்கெட் மேலயும் கீழயும் வந்து போயிட்டு வரும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த குறியீடோட விளக்கம். சார் அதே மாரி எஃப்ஐஐ பொறுத்தவரையும் திரும்பவும் இந்த பையிங் மூடுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாரி தான் தெரியுது. ஸோ இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ராலிக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் மாதிரி இருக்கா சார்? கண்டிப்பா. அதாவது இது முக்கியமான காரணங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்தியாவை நோக்கி வராங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அ ரொம்ப அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் நம்ம ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அரசியல் நிலைத்தன்மை வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கிறதுனால, அதாவது அடுத்த 3 வருஷத்துக்கு அதாவது 2019ல தான் வந்து அடுத்த எலக்ஷன் வருது. அதாவது சென்ட்ரல் எலக்ஷன். ஸோ அதுவரைக்கும் ஒரு நிரந்தர கவர்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறது இன்னொரு ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்மளோட ஜிடிபியும் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவோட ஜிடிபி மித்த நாடுகள காட்டிலும் நம்மளோட ஜிடிபி வந்து ரொம்ப வாலட்டாலிட்டி இல்லாம, ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள் அண்ட் ரொம்ப அ அதே ஒரே இதுல வந்து சீரா போயிட்டு இருக்கிறதுனால, அவங்க வந்து திருப்பியும் ஆக்சுவலி வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க. ஈவன் நம்ம கடைசி இதுல வீடியோல சொல்லும்பொழுதும், என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியட்ல அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஒரு 6 மாசம், 1 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, டாலரோட மதிப்பு, அதாவது இந்திய மதிப்பை விட 10% மேல உயர்ந்திருக்கு. அந்த மாரி இருக்கிற சமயத்துல எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து இங்க முதலீடு செய்வதற்கான அறிகுறிகள் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறது தான் வந்து அ கடந்த இத ப கடந்த ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் அந்த மாரி தான் நடந்திருக்கு முன்னாடி. ஸோ அந்த மாதிரி தான் இப்பயும் நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு. சார் டாட்டாவுடைய அந்த டாடா சன் லிஸ்டிங் உடைய அந்த பஸ் மட்டும் வந்ததுக்கே வந்து இந்த டாட்டாவுடைய அந்த கெமிக்கல் ஷேர்ஸ் ஏன் இவ்ளோ ஜம்ப் ஆயிருக்கு சார்? இப்போ பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் நிறுவனத்தோட ஒரு குறிப்பிட்ட பங்கு பார்த்தீங்கன்னா, டாடா கெமிக்கல்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாடா சன்ஸ் வந்து பங்குச்சந்தையில வந்து பட்டியல லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் வந்திருக்கு. ஸோ எப்போ லிஸ்ட் பண்ண போறாங்க? அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அப்படிங்கிற விவரங்கள் வந்து இன்னும் சந்தைக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்க லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலயே வந்து இது ஏன் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, டாடா சன்ஸ் லிஸ்ட் பண்றாங்கன்னா அவங்களோட மதிப்பும் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்க, டாடா கெமிக்கல்ஸ் அவங்களோட ஷேர்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? டாடா சன்ஸ்ல அதோட மதிப்பு உயரும் அப்படிங்கிறதுனால டாடா கெமிக்கல்ஸோட வேல்யூஸ் வந்து ஜாஸ்தியாகும். அதோட பங்கு மதிப்பு ஜாஸ்தியாகும். அப்படிங்கிற எதிர்பார்ப்புல தான் வந்து இப்ப இன்னைக்கு வந்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, இந்த டாடா கெமிக்கல்ஸோட பங்கு வந்து ஆக்சுவலி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு ஆக்சுவலி. சார் அதே மாரி இந்த டாட்டாவுடைய சன்ஸ் ஐபிஓ இருக்கட்டும், இந்த லிஸ்டிங் நடக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து டாட்டாவுடைய குரூப்ல எந்தெந்த கம்பெனிஸ் அதிகமாக அந்த பெனிஃபிட்ஸ் அடையறதுக்கான சான்சஸ் இருக்கு சார்? இப்போ டாடா சன்ஸ் லிஸ்டிங் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஒண்ணு டாடா இது அதாவது டாடா கெமிக்கல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து அதோட விலை உயர்வதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதோட இது என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா சன்ஸ் வெளியிடப்பட்டாக்க,
இந்த டாடா சன்ஸ் வந்து எவ்வளோ அதோட சந்தை மதிப்பு என்ன, அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், அவங்க ஓவரால் குழுமத்தோட இதுல வந்து டாடா சன்ஸோட இது என்ன அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வெளியில வரும். இது வெளியில வர்றதுனால வந்து டாடா கெமிக்கல்ஸோட வேல்யூ வந்து அன்லாக் ஆகும். அதாவது இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 100% அப்படிங்கிறது டாடா சன்ஸ் அல்ல அதுல அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுல எவ்வளவு பர்சன்டேஜ் டாடா கெமிக்கல்ஸ், எவ்வளவு பர்சன்டேஜ் டாடா சன்ஸ் அப்படிங்கிற விவரங்கள் வந்து இப்ப தெரியாம இருக்கு. அதை லிஸ்ட் பண்ணும்பொழுது அந்த விவரங்கள் தெரிய வரும்பொழுது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு நிறுவனத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆகும். சார் அதே மாதிரி இந்த மாதிரி லிஸ்டிங் ரூமர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பஸ் இதெல்லாமே நம்பி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கலாமா, இல்ல வெயிட் பண்ணணுமா? இது எப்படி சார் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்? அதாவது வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரலாவே பொதுவாகவே சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு இது அது எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த விதமான டேட்டாவும் இல்லாம ஜஸ்ட் ஒரு வதந்தியை நம்பி மட்டும் முதலீடு செய்வது வந்து ஒரு சிறந்த முதலீடு கிடையாது. முதல்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நிறுவனத்தோட அடிப்படை செயல் என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட வருமான வளர்ச்சி என்ன, அவங்க இப்ப இருக்கிற எவ்வளவு கடன் வச்சிருக்காங்க, அவங்களோட ஃபியூச்சர் இன்கம் அதாவது ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ என்னென்ன வியாபார இதெல்லாம் வச்சிருக்காங்க, என்னென்ன டீல்லாம் வந்து சைன் பண்ண போறாங்க, அதோட இன்னைக்கு வேல்யூவேஷன் என்ன, இதெல்லாம் வந்து முதல்ல வந்து அவங்க அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முதலீடு பண்ணணுமே ஒழிய ஒரு வதந்தியை நம்பி ஒரு நியூஸை நம்பி ஏதோ ஒரு நியூஸ் வருது அந்த மாதிரி அதை நம்பி வந்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சில சமயம் லக்ல வந்து பாசிட்டிவா வரலாம், பட் நிறைய டைம் வந்து அது நெகட்டிவா தான் வந்து முடியும். அதனால ஒரு வதந்தியை நம்பி வந்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியான ஒரு சிறந்த முதலீட்டு முடிவு கிடையாது. சார் இப்போ 2026ஓட செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு பிக்கஸ்ட் ரிஸ்க்னா என்னன்னு சொல்வீங்க? லைக் வந்து ஆயில் ப்ரைஸ்லயா இருக்கட்டும், இல்ல மான்சூன்லயா இருக்கட்டும், இல்ல குளோபல் இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல வேல்யூவேஷன். ஸோ இதுல வந்து எது அதிகப்படியான ரிஸ்க்கை தரும் சார்? ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து இன்னும் தொடர்ந்து தான் இருக்கு. ஏன்னா ஒரு டைம் வந்து ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ ஒவ்வொரு நாடும் வந்து ஒவ்வொரு நாட்டோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட முடிவுகள் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலுமே வந்து அந்த சண்டைகள் அப்படிங்கிறது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் வந்து இருக்குதான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் என்ன மாதிரி வரும் என்ன ஏதுன்றது நமக்கு தெரியாது. ரெண்டாவது இது மாதிரி வரும் பொழுது எண்ணெய் விலை அதாவது அந்த கச்சா எண்ணெய் விலை வந்து மீண்டும் அதிகரிக்குதுன்னா நமக்கு வந்து அந்த ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து பங்குச்சந்தையில கண்டிப்பா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த நிறுவனங்களோட லாபம் அது வந்து எதிர்பார்த்ததை விட வந்து குறைந்து வரும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அது ஒரு பங்குச்சந்தையில ஒரு ஒரு அதோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி அடுத்த ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பணவீக்கம். ஸோ இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து கம்மியா இருக்கு, மித்த நாடுகள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அது இன்னும் அதிகமாச்சுன்னு அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அதோட பாதிப்பு அப்படிங்கிறது இந்திய பங்குச்சந்தையில கண்டிப்பா இருக்கும். இதை தவிர வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பருவமழை அதாவது பருவமழை வந்து இதுவாச்சு தப்பிய அதாவது வரல ஒரு எதிர்பார்த்த அளவுல இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதாவது உணவு பற்றாக்குறை அதிகமாகும். உணவு பற்றாக்குறை அதிகமாச்சுன்னா அந்த பணவீக்கம் அதுவும் வந்து ஜாஸ்தியாகும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாச்சுன்னா பொருள் விலைவாசி உயர்வு அதிகமா இருக்கும். அதனால ஒரு ஷார்ட் டேர்ம் இம்பேக்ட் அதாவது இந்த பருவமழை அப்படிங்கிறது வந்து ஆண்டுக்கு ஆண்டு வளர்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆண்டு வரல அப்படின்னாக்க இந்த ஆண்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பாதிப்பு இருக்கும். பட் நீண்ட கால அடிப்படையில் அதை வந்து ஒரு பெரிய இதுவா பார்க்கணும் அப்படிங்கிற நெசசிட்டி. சார் அதே மாதிரி இன்னொரு 6 மாசம் இருக்கு 2026 முடியறதுக்கு. ஸோ அதுக்குள்ள இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபாலோ பண்ணா கரெக்டா இருக்கும் சார்? பங்குச்சந்தையில முதலீடு செய்யணும் அப்படின்னாலே ஒரு நீண்ட கால அடிப்படையில வந்தாதான் மிகச்சிறந்த முதலீடாக இருக்கும். நீண்ட கால அடிப்படை அப்படிங்கிறது வந்து நான் சொல்றது வந்து ஒரு 5 வருடம் 8 வருடம் 10 வருஷம் 15 வருஷம் இந்த மாதிரி நீண்ட கால அடிப்படையில வந்தாதான் பங்குச்சந்தையில வந்து ஒரு பெரிய ஒரு லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும். ரெண்டாவது அப்படியே இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த அசட் அலோகேஷன் அதாவது அசட் அலோகேஷன் அப்படின்னா பிரித்து முதலீடு செய்வது. அதாவது
கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஈக்விட்டிலேயே முதலீடு பண்ணாம கடன் சார்ந்த கடன் சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணலாம். பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யலாம். அதுக்கப்புறம் தங்கம் சார்ந்த முதலீடுகள். இந்த மாதிரி ஒரு அசெட் அலோகேஷன் பிரிச்சு முதலீடு பண்றது தான் வந்து நீண்ட கால அடிப்படையில சிறந்ததா இருக்கும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு வரும்பொழுது பொதுவா வந்து கடன் சார்ந்த முதலீடுகளை, அதாவது 3 வருஷத்துக்கு கீழே இருந்தாக்க ஒருத்தருக்கு பண தேவை வந்து 3 வருடங்களுக்கு குறைவாக இருந்தால் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகளை தவிர்த்து கடன் சார்ந்த முதலீடுகள் வந்து முதலீடு செஞ்சா சிறந்ததா இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.